ஒரு பைசா கூட செலவில்லாம இந்த மாதிரி டேங்க்கு அடியில தண்ணி கசிஞ்சதுன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துரலாம். இப்ப பாருங்க, இந்த டேங்கோட அடிப்பகுதியில தண்ணி கசிஞ்சு உப்பு கரையும் படிஞ்சிருக்கு. அதே மாதிரி சொட்டு சொட்டா தண்ணி கீழே விழுறதையும் பார்க்க முடியுது. இப்ப இந்த பிரச்சனையை சரி செய்ய ஃபர்ஸ்ட் டேங்குக்கு உள்ள வர தண்ணி லைனை அடைச்சிடலாம். அடுத்ததா டேங்குக்கு அடிப்பகுதியில பைப் மாட்டிருக்க பகுதியை கலட்டிடலாம். அடுத்ததா அந்த பைப்பை தனியா எடுத்துடலாம். இப்ப நீங்க பார்க்கும்போதே தெரியும், சைடுல உள்ள வெளிப்பகுதி வழியா தான் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகுது. அதனால அந்த டேங்குக்குள்ள இருக்க தண்ணியெல்லாம் ஃபர்ஸ்ட் வெளியே எடுத்துடலாம். அடுத்தது அந்த டேங்கோட மூடிய கலட்டணும். அதுக்கு இந்த பக்கம் ஒரு பின் இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு பின் இருக்கும். அதை கலட்டிடலாம். அடுத்ததான் இந்த பகுதியில மாட்டிருக்க இதை கலட்டிடலாம். அடுத்ததான் இந்த நடுப்பகுதியை கலட்டி தனியாவே எடுத்துடலாம். அடுத்ததா பிளாஸ்டிக்ல அடிப்பகுதியில பெரிய நட்டு மாதிரி கொடுத்துருக்கு, அதை கலட்டணும். இதை கலட்டுறதுக்கு இதுக்குரிய டூல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி பைக் செயின் அல்லது சைக்கிள் செயின் வச்சே கலட்டிடலாம். அதுக்காக செயினை ரெண்டா மடிச்சு அதோட முனி பகுதியை பைப்போட ஒரு பகுதி வழியா விட்டு இன்னொரு பகுதி வழியா வெளியே எடுத்துருங்க. நம்ம வச்சிருக்க செயின் கட்டையா இருக்கிறதுனால பைப்ல விடாம இந்த மாதிரி சின்னதா ஒரு இதுல விட்டு எடுத்துடலாம். அடுத்ததா இதை இந்த பகுதியில விட்டு செயினை டைட்டா இழுத்துற வேண்டியதுதான். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் மாதிரியே செயினை மாட்டிக்கிட்டோம். அதே மாதிரி இந்த செயினை சைட்ல நல்லா மடக்கி பிடிச்சுக்கிடுங்க. இந்த நேரத்துல உள்பகுதியை திருங்க விடாம ஒரு கையால பிடிச்சு இன்னொரு கையால கீழ்பகுதியை கலட்டிடலாம். கொஞ்சம் லூஸ் ஆனதும் கையாச்சே ஈஸியா கலட்டிடலாம். இப்படி கலட்டினது இதுல ஒரு ரப்பர் வாசர் இருக்கும், அதுல ஏதும் டேமேஜ் ஆயிருக்கான்னு பாருங்க. நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ரப்பர் வாசர் ரொம்ப நாள் கடந்ததுனால இத்தே போயிருச்சு. இப்ப இதை நான் சொரண்டி காமிக்கிறேன். கையில எப்படி தூள் தூளா பிஞ்சு வருதுன்னு பாருங்க. இதுல இருந்து இந்த ரப்பர் வாசர் போயிருச்சுன்னு உறுதியாயிட்டு, அதனாலதான் தண்ணி அடிப்பகுதியில கசிஞ்சிருக்கு. அதே மாதிரி உள்பகுதியில ஒரு ரப்பர் வாசர் இருக்கும், அதையும் எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரப்பர் வாசரை இத்து போயிருக்கு. இப்ப செலவே இல்லாம இந்த ரெண்டு ரப்பர் வாசரையும் நாமளே செஞ்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பயன்படாத டியூப் எடுத்துக்கிடுங்க. அந்த டியூப் பாத்தீங்கன்னா மடக்கும் போது வெடிப்பு எதுவும் விழக்கூடாது. அதாவது டியூப் இத்து போகாம அதை இழுக்கும் போது அதோட எலாஸ்டிக் தன்மை இழக்காம இருக்கணும். அடுத்ததா ரெண்டு வாசர் சைஸ் இருக்கிற அளவுக்கு அந்த டியூபை கட் பண்ணிருங்க. அடுத்ததா ஏற்கனவே கலட்டின டேமேஜான வாசர் அதுல வச்சு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் பென்சிலால மார்க் பண்ணிருங்க. இதே மாதிரியே இன்னொரு வாசருக்கும் அளவு எடுத்துடலாம். இனி ரெண்டு வாசருக்கும் சேர்த்து அளவு எடுத்து அந்த நடுப்பகுதியில கட் பண்ணிடலாம். அடுத்ததான் அந்த பெரிய வட்டத்துக்கு வெளிப்பகுதியில ரவுண்டா கட் பண்ணிடலாம். அடுத்ததா உள்பக்கமா கட் பண்ண அதை நாலா மடிச்சு நடுப்பகுதியில கட் பண்ணி ஓட்ட போட்டுடலாம். இப்படி ஓட்டப்பட்டதும் இனி ஈஸியா உள்பக்க வட்டத்தையும் கட் பண்ணிடலாம். இப்ப நமக்கு சூப்பரா ரப்பர் வாஷர் ரெடி ஆயிட்டு, இப்ப இதே மாதிரியே இன்னொரு ரப்பர் வாஷரும் கட் பண்ணியாச்சு. அடுத்ததான் அந்த ரப்பர் வாஷரை இதுல போட்டு மாட்டுறதுக்கு முன்னாடி ரப்பர் வாஷர் இருக்கக்கூடிய இந்த பகுதியை அழுக்கு உப்புக்கரை எதுவும் இல்லாத அளவுக்கு கிளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பகுதியில தேய்க்கும் போது ஹார்டான எதையும் வச்சு வரி வரியா வார அளவுக்கு தேய்க்க கூடாது. அப்படி எதுவும் தேய்க்கும் போது ஸ்கிராச் ஆச்சுன்னா தண்ணி லீக் ஆக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ரப்பர் வாஷர் இருக்கக்கூடிய டேங்கோட அடிப்பகுதியும் கிளீன் பண்ணிடலாம். அதே மாதிரி டேங்கோட உள் பகுதியிலையும் ரப்பர் வாஷர் இருக்கக்கூடிய ஏரியாவையும் கிளீன் பண்ணிடலாம். இனி நம்ம கட் பண்ண டியூபோட சமமான பகுதி மேல் பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு மாட்டிடலாம். அடுத்ததா இதை டேங்கோட உள் பகுதியில பழையபடி மாட்டிடலாம். அதே நேர் கீழ்பகுதியிலையும் நம்ம கட் பண்ண டியூபை மாட்டிடலாம். மாட்டும் போது இந்த சமமா இருக்கிற பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு மாட்டிருங்க. அடுத்ததா இதையும் மாட்டிடலாம். மாட்டும் போது சுத்தாம இருக்க மேல் பக்கமா ஒரு கையால பிடிச்சு மாட்டிடலாம். இந்த மாதிரி கையால டைட் பண்ணதும் பைக் செயினை வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம். இப்படி நல்லா டைட் பண்ணதும் இந்த பகுதியை மாட்டிருங்க. அடுத்ததா இதையும் பழையபடி மாட்டிடலாம். இனி இந்த தண்ணியை திறந்து விட்டு தண்ணி எதுவும் கசியுதான்னு செக் பண்ணிடலாம். இப்ப பாருங்க, கொஞ்சம் கூட சைட்ல இருந்து தண்ணி கசியல. அதே மாதிரி டேங்க்லயும் தண்ணி போதுமான அளவு நிறைஞ்சிருக்கு. இப்ப இந்த தண்ணியை வெளியேற்றியும் செக் பண்ணிடலாம்.
இப்ப பாத்தீங்கன்னா தண்ணியும் அருமையாவே வெளியே வருது. இதுல இருந்து நம்ம ஒரு பைசா கூட செலவில்லாம ஈஸியா சரி பண்ணிட்டோம். அடுத்ததான் அந்த பைப் அதுல மாற்றுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே தண்ணி வடிஞ்சு உப்பு கரையா படிஞ்சிருக்கத பார்க்க முடியுது. அதனால பாத்ரூம் கழுவுற ஆசிட் இதுல ஊத்தி இதை கிளீன் பண்ணிட்டு மாட்டிடலாம். இனி பழையபடி இந்த பைப்பை இதுல மாட்டிடலாம். மாட்டும் போது இதையும் நல்லா டைட்டா மாட்டிருங்க. கடைசி அந்த டேங்கோட முடியும் மாட்டிடலாம். ஒருவேளை டியூப் இந்த மாதிரி கட் பண்ணி மாட்டுறதுக்கு நேரம் இல்லைன்னா இந்த ரப்பர் வாசர் மாதிரி கடையில கேட்டா கிடைக்கும், அதை வாங்கி மாட்டிருங்க. ஆனா அந்த ரப்பர் வாசர் எல்லா கடையிலயும் கிடைக்காது, நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு வாங்கணும். அதே மாதிரி நம்ம கட் பண்ண டியூப் கொஞ்சமா வெளியே நீண்டுட்டு இருக்கு. அப்படி நீண்டுட்டு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு தண்ணி கசிவு இல்லாம இருந்தாலே போதுமானது.